எக்ஸலண்டா போட்டாரு சிராஜ். நான் வந்து சிராஜை பத்தி பயங்கரமான சப்போர்ட் எல்லாம் கிடையாது. அவர் வந்து நான் எப்பவுமே சிராஜ் பத்தி சொல்ற ஸ்டேட்மெண்ட் வந்து எப்படின்னா, அவர் வந்து ஒரு ஒரு பேர்ஸ்ட் ஒன்று வரும், ஒரு ஸ்பெல் வரும், திடீர்னு ஒரு நாளைக்கு ஒரு வெறித்தனம் வரும். அந்த மாதிரி சமயத்துல அவர் அன்பிளேபிளா இருப்பாரு. அந்த அந்த ஸ்பெல் பாத்தீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது, அந்த மாதிரி போடுவாரு. ஆனா அது அதோட முடிஞ்சிடும். கன்சிஸ்டன்சிங்கிறது அவர்கிட்ட கிடையாது அப்படிங்கறத நான் திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கேன். இன்னைக்கு கூட நான் அதை சொல்ல தயார். ஏன்னா இன்னும் ஒரு 2 3 மேட்ச் பார்க்கணும் அவர் எப்படி போடுறாருன்னு. இப்ப கடந்த 2 மேட்சா நீங்க பாத்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் கிட்டயும் சரி, நேற்றுக்கு நடந்த ஆர்சிபிக்கு அகேன்ஸ்டாவும் சரி, அவர் வந்து ஹி ஹேட் அ பாயிண்ட் டு ப்ரூவ். அங்க வந்து ரோஹித் சர்மா வந்து அவரை கொஞ்சம் ரப் பண்ணியிருந்தாரு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து. சிராஜ் ஏன் சாம்பியன்ஸ் டிராபில எடுக்கல அப்படின்னு ஒரு ரிப்போர்ட்டர் கேட்டதுக்கு, அவர் ஓல்டு பால்ல அவர் வந்து சக்சஸ்ஃபுல்லா இல்ல ஆஃப் லைட் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அவர் வந்து ஓல்டு பால்ல என்னோட ஸ்டாட்டை எடுத்து பாருங்க, இந்தியன் போலர்ஸ்லேயே ஓல்டு பால்ல நல்லா போட்டிருக்க ஃபாஸ்ட் பாலர் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் ரிட்டாலியேட் பண்ணியிருந்தாரு. அது தவிர ஹியட் பாயிண்ட் ப்ரூஃப் ஆன் த ஃபீல்டு. அன்னைக்கு வந்து ரோஹித் சர்மா விக்கெட்டையும் எடுத்தாரு. அன்னைக்கும் ஒரு வெறித்தனம் அவர்கிட்ட தெரிஞ்சது.